வணக்கம். ஹாப்பி தீபாவளி டு ஆல். இன்றைக்கு என்னுடைய பட்சணம் பாதாம் பர்ஃபி. எல்லாமே ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ், வெரி லிட்டில் கீ, நோ ஆயில். ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி ஆஃப் பாதாம் பர்ஃபி. இன்க்ரீடியன்ட்ஸ்: பாதாம் ஒரு கிளாஸ், அதாவது 200 ml கிளாஸ். அதை சுடு தண்ணியில் ஊற வைக்கவும் ராத்திரி பூரா. அட்லீஸ்ட் 8 மணி நேரமாவது ஊற வேண்டும். அப்பொழுது அதன் தோல் சுலபமாக எடுக்க முடியும். தேவையான பொருட்கள்: பாதாம் 1 கப், சுகர் 2.25 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், சாஃப்ரன், அப்புறம் கார்டமம் பவுடர். மிக்சியில் பாதாமை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றி நன்றாக அரைத்து கொள்ளவும். பாதாம் நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைந்திருக்க வேண்டும். ஒரு பிளேட்டில் நெய் தடவி ரெடியாக வைத்து கொள்ளவும். குங்குமப்பூவை சிறிது சூடு பாலில் கரைத்து வைத்து கொள்ளவும். ஒரு வாணலியில் 1/4 கப் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து அதில் 2 கப் சீனியை போட்டு நன்றாக கொதி வந்தவுடன் இந்த அரைத்த பாதாம் விழுதை போட்டு அதை நன்றாக ஸ்டர் பண்ணி கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கீப் ஸ்டரிங். அந்த பாதாமும் நன்றாக வேக வேண்டும். ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ் நீங்கள் கேஸோட ஃப்ளேமை கொஞ்சம் பெருசாக்கலாம், இல்லைன்னா சிம் பண்ணிக்கலாம். 5 நிமிடம் கழித்து பாலில் ஊற வைத்த குங்குமப்பூவை அதில் சேர்த்து கொண்டு கிளறுவோம். ஒரு 5 நிமிடம் கழித்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் ஊற்றி கிளறுங்கள். நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் ஏற்றி வச்சா என்ன ஆகும்னா, நம்ம கையில் எல்லாம் தெறிக்கும். அதனால் நம்ம சூடு தாங்காமல் திரும்ப லோ ஃப்ளேமில் தான் வைத்து கிளற வேண்டும். இப்போது ஏலக்காய் பொடியும் சேர்த்து கொண்டு கிளறுங்கள். விடாமல் கிளற வேண்டும், இல்லாவிட்டால் அடியில் பிடித்துவிடும். நன்றாக சுருண்டு வர ஆரம்பித்து விட்டது, ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட கிளற வேண்டும். டோட்டல் டைம் அரவுண்ட் 30 to 40 minutes எடுக்கும் இந்த மாதிரி கிளறி இந்த பதம் வருவதற்கு. நேரம் ஆக ஆக கிளறுவது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சம் கூட கிளற வேண்டும். அந்த கிளேஸ், அந்த ஷைன் போக வேண்டும். இந்த பதத்தில் எடுத்தால் அது பாதாம் ஹல்வாவாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட கிளறி பண்ணினால் நமக்கு பாதாம் பர்ஃபியாக வரும், நன்றாக கட் பண்ண வரும். இட் ஹஸ் ஸ்டார்டட் லீவிங் த சைட்ஸ். நன்றாக சுருண்டு வருகிறது பாருங்கள். ஆல்மோஸ்ட் ரெடி. நெய் தடவிய தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் செய்து கொள்ளுங்கள். அப்புறம் சமமாக பரப்பி கொள்ளுங்கள். அந்த தட்டை தட்டிவிட்டால் அது நன்றாக ஒரே லெவலில் ஸ்ப்ரெட் ஆக்கி கொள்ளும். பார்த்தீங்களா? ஒரு 10 நிமிடம் கழித்து நெய் தடவிய கத்தியால் கட் பண்ணி கொள்ளுங்கள் பர்ஃபியாக. இன்றைக்கு நான் செய்த பாதாம் பர்ஃபி கொஞ்சம் 5 ஸ்டார் மாதிரி, மைசூர் பா மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக சிக்னு இருக்கும். ஒரு 2 minutes கூட கிளறி இருந்தானாக்கா மில்க் சாக்லேட் மாதிரி, இல்லைன்னா மைசூர் பாக் மாதிரி கொஞ்சம் சாலிடாக இருக்கும். இந்த மாதிரி இது நான் லாஸ்ட் டைம் செய்தது. எப்படி செஞ்சாலும் எப்படி அது டர்ன் அவுட் ஆனாலும் டேஸ்டியாக தான் இருக்கும்.
எல்லாம் நல்ல இன்க்ரீடியன்ஸ் இல்லையா? இதோ நீங்களே டேஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணட்டுமா? மெல்ட் இன் த மவுத். சிக் சிக் சிக்னு ஹல்வா மாதிரியே இருக்குது. ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லோருக்கும் மீண்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.